அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைப்ரரியில் நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து நியூ ஸ்டூடெண்ட் வந்து ஆட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து செல்ஃபில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அந்த செல்ஃப் கிரியேஷன்லாம் அதையும் இப்போ வந்து சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது எப்படிங்கிற பற்றி பார்ப்போம். அதுக்கு எப்பயும் போல் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் TNSEDன்னு கொடுங்க. கொடுத்தோடனே இந்த இடத்துல பாருங்கள், இன்ஸ்டால்னு கேட்டிருக்கோம், ஓப்பன் கேட்டிருக்கோம். அதில் ஓப்பன் கொடுத்துருங்க. நியூ அப்டேட் வந்து வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், லேட்டஸ்ட் வெர்ஷன் இஸ் அவைலபிள், ப்ளீஸ் அப்டேட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஓகே கொடுத்துருங்க. கொடுத்த உடனே இப்போ வந்து அப்டேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துருங்க. அப்டேட் ஆகிட்டு இருக்கு. அப்டேட் ஆகி முடிச்சோன்னே ஓப்பன் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே அந்தந்த டீச்சர்ஸ்க்குரிய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் கொடுத்துருங்க. அந்தந்த டீச்சர்ஸ்க்குரிய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் உங்கள் நேமோட. இந்த இடத்துல பாருங்கள், லைப்ரரின்னு இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே உங்கள் கிளாஸ், நீங்கள் எந்த கிளாஸ் எடுக்கிறோம் அந்த கிளாஸு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், மாணவர்களுக்கு 2 வாரத்திற்கு ஒரு முறை மட்டும் புத்தகங்களை அசைன் செய்தல் வேண்டும். அதற்கு ஏற்றால் போல் சஃபுல் ஆர் அசைன் ஆப்ஷனை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 2 வாரத்துக்கு ஒரு முறை செல்ஃப் க்ளோஸ் முறையை பயன்படுத்தி செல்ஃபினை புதுப்பித்து கொள்ள முடியும். புதிதாக பள்ளியில் சேர்ந்த மாணவர்களுக்கு போதைய சஃபுல் காலம் முடிந்த பிறகு புத்தகத்தை வந்து சேர்த்து ஆட் பண்ண முடியும், அசைன் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், புதுசாகவே வந்திருக்கு. செல்ஃப் கிரியேஷன் பக்கத்தில் புக் இஷ்யூன்னு கொடுத்துருக்காங்க. இதை போய் நீங்கள் போய் டச் பண்ணுங்க. இப்போ டச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து புக் இஷ்யூன்னு இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஆட் புக்ஸு அப்படின்னு சொல்லி வரும். இப்போ வந்து பாருங்கள், ஆட் புக்ஸுன்னு இருக்கான். அதில் வந்து அந்த எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து புக்கு கொடுக்கணுமோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேராகவே வந்து ஆட் புக்குன்னு இருக்கும். அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பாருங்கள், ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி வந்திருக்கா, அதை போய் சப்மிட்னு கொடுத்துருங்க. நீங்கள் கொடுத்த உடனே நிறையா புக்ஸ் அதில் வந்து காட்டும். உங்களுக்கு எந்த புக்கு வேணுமோ அந்த புக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒன்றுன்னு சொல்லி நம்பரை அதில் வந்து போட்டுங்க. நீங்கள் கீழே பாருங்கள், கிரியேட் செல்ஃப்னு இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ நம்ம புக்கு வந்து அந்த நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆட் பண்ண முடியாது. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உங்கள் கிளாஸில் வந்து நியூ ஸ்டூடெண்ட் இருந்தால் தான் அது புக் இஷ்யூன்னே காட்டும், இல்லைன்னா காட்டாது. சரிங்களா? இப்போ அடுத்து வந்து எப்பயும் போல் நீங்கள் வந்து சஃபுல் பண்ணிக்கோங்க. அந்த சஃபுலுங்கிறத போய் நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணோடனே உங்களுக்கு வந்து அந்த சஃபுல் வந்து காட்டும். நம்மளுக்கு என்ன புக்கு ஆட் பண்ணணுமோ அந்த புக்கு வந்து காட்டும். அதை ஆடுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே இப்போ பாருங்கள், என்னென்ன புக்ஸுன்னு கொடுத்துட்டு சஃபுல் ரிமைனிங் 3 அசைன் புக்ஸுன்னு இருக்கா, அதை போய் டச் பண்ணிங்க. நீங்கள் எப்பயும் போல் நம்ம வந்து சஃபுல் பண்ணுவோம்ல, அது மாதிரியே சஃபுல் பண்ணிடுங்க. சஃபுல் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இதில் பாருங்கள், மேனுவல் செல்ஃப் க்ளோஸ் கொடுத்த உடனே செல்ஃப் மற்றும் சஃபுல் முதல் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டுக்க ஒரு பாப்அப் மெசேஜ் வந்திருக்கும். நீங்கள் அதை போய் ஓகேன்னு கொடுத்துருங்க. நீங்கள் ஓகே கொடுத்த உடனே அது வந்து செல்ஃப் சஃபுல் க்ளோஸ் ரீசன் கேட்கும். ஃபஸ்ட்டு வந்து மாணவர்களின் விருப்பமா, இல்லை புத்தகங்களை புதுப்பிக்க, புத்தகங்கள் சேதமடைந்தால், சில புத்தகங்கள் திரும்ப பெறப்படாதால், மாணவர்கள் புதிய புத்தகங்களை ஆய்வு செய்ய அப்படின்னு சொல்லி கேட்டுக்கும். எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கோ அதுக்குரிய ஆப்டான ஆன்சர் எடுத்து நீங்கள் இதை டிக் மார்க் மாதிரி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. நீங்கள் க்ளோஸ் ஆகிட்டு இப்போ செல்ஃப் கிரியேஷன் வந்து புதுசாக பண்ணிக்கலாம் அப்படின்னு மெசேஜ் வந்து பேக் வந்துட்டு செல்ஃப் கிரியேஷனை போய் டச் பண்ணுங்கள். நீங்கள் செல்ஃப் கிரியேஷனை டச் பண்ணோடனே ஆட்டோ செல்ஃப் கிரியேஷன், மேனுவல் செல்ஃப் கிரியேஷன் சொல்லி 2
பாக்ஸ் வந்து வந்திருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோ செல்ஃப் கிரியேஷன் வந்து டச் பண்ணுவோம். டச் பண்ணோடனே இது ஆட்டோமேட்டிக்காக அதாவே புக்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அந்த புக்ஸு காட்டும். இந்த இடத்துல பாருங்கள், ஆன்டி கிளாக் வைஸாட்டம் இருக்கா, அதை வந்து நீங்கள் கிளாக் வைஸ் பண்ணிங்கன்னா திரும்ப வந்து வேறு புக்ஸ் வரும். ஆன்டி கிளாக் வைஸ்னால் வேறு புக்ஸ் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. நம்மளுக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே காட்டும். அது என்னென்ன புக்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோன்னே எல்லாமே பிளர் ஆயிரும். அப்படியேவும் ஆன உடனே நீங்கள் வந்து எப்பயும் போல் அதை சப்மிட் கொடுத்தோன்னே இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். அவ்வளோதான். அடுத்து நீங்கள் 2 வாரம் கழித்து தான் நீங்கள் புக்ஸை வந்து திரும்ப வந்து அசைன் பண்ண முடியும். அது கேட்டே நம்மளால் வந்து பண்ண முடியாது. கொடுத்துட்டு நீங்கள் பேக் வந்துருங்க. டீச்சர்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினச்சிக்கேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.